சாம்பியன்ஸ் வெல்கம் டு வெற்றி வேதா. நம்மளோட இந்த மேத்ஸ் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் 3 மந்த் கோர்ஸ்ப்பா. இதில் பேங்க்கு, எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், டிஎன்பிஎஸ்சி இந்த 4 எக்ஸாமுமே டெய்லி கிளாஸஸ் நடந்துகிட்டு இருக்குது. டிஎன்பிஎஸ்சிக்கு மார்னிங் 6 to 7:30, பேங்க் எக்ஸாமுக்கு 9 to 10:30, எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேஸ்க்கு ஈவினிங் 3:30லேருந்து 5 o'clock வரைய கிளாஸஸ் நடந்துகிட்டு இருக்குதுப்பா. மேத்ஸில் நான் உங்களுக்கு பேசிக்லேருந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துருவேன். டெய்லி ஹோம்ஒர்க் கொடுப்பேன். அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்ப்பா. அதே மாதிரி வீக்லி டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணுவேன். ஓகே, இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இதுதான் நம்ம இந்த வீடியோவில் டைம் அண்ட் ஒர்க்லேருந்து கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்ப்பா. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ்க்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும்ப்பா. இது பேங்க்கு, எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, எல்லாம் அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த செஷன் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கப்பா. நெக்ஸ்ட் இதெல்லாம் நம்ம சேனலில் இருக்க ப்ளேலிஸ்ட்டை ஸோ இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. ஃபுல்லாகவே ஷார்ட்கட் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணி காமிப்பேன். ஸோ டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்கப்பா. ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மறுபடியும் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். A can complete 1/3 of work in 5 days. B 2/5 of work in 10 days. In how many days B and A both work together to complete the work? இப்போது ஒரு ஒர்க்கில் இருக்க அந்த டோட்டல் ஒர்க்கில் 3ல் 1 பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஏக்கு 5 days ஆகுது. அதே மாதிரி 2/5 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பிக்கு 10 days ஆகுது. ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணாங்கன்னா டோட்டல் ஒர்க்கை எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஏக்கு டோட்டல் 3ல் 1 பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 5 days ஆகுது. இப்போது டோட்டல் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 5 into 3 15 days ஆகும். நெக்ஸ்ட்டு பிக்கு 2/5 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 10 days ஆகுது. டோட்டல் 5ல் 2 பார்ட்டுக்கு 10 daysனால் டோட்டல் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 1 into 2 5 into 2 5 into 5 25 days ஆகும். டோட்டல் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஏக்கு 15 days ஆகுது, பிக்கு 25 days ஆகுது தனியாக பண்ணும்போது. இப்போது டோட்டல் ஒர்க் வேணும். டோட்டல் ஒர்க் வேணும்னா டைமுக்கு எல்சிஎம் போடணும்ப்பா. டைமுக்கு எல்சிஎம் போடலாம் ஆர் ஹையஸ்ட் வேல்யூ எடுத்து பண்ணலாம். ஃபஸ்ட்டு எல்சிஎம் போடலாம். 15 and 25 எல்சிஎம் போட்டிங்கன்னா 5 எடுத்துக்கலாம். 3 5ன்னு வரும். 3 into 5 into 5 75 டோட்டல் ஒர்க்குன்னு எடுத்துக்கலாம். ஆர் இருக்கிறதுலே ஹையஸ்ட் நம்பர் என்னன்னு பாருங்கள். 15 and 25ல் 25 தான் அதிகமாக இருக்குது. ஸோ 25 ஒவ்வொரு டேபிளாக மல்டிபிள் பண்ணணும். 25 into 1 25 15 டேபிள்லாம் வராது. இங்கே வர்ற வேல்யூ 15 and 25 டேபிளில் இருக்கிற மாதிரி நம்பராக சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 25 into 2 போட்டோன்னா 15 வரும். 15 டேபிளில் இருக்காது. நெக்ஸ்ட்டு 25 into 3 75 15 into 5 75 தான். ஸோ ரெண்டு டேபிள்லையுமே 75 வருது. ஸோ இங்கே எல்சிஎம் வேல்யூ 75 சூஸ் பண்ணிக்கலாம். ஆர் இங்கே 15 and 25 இருக்குதா, ரெண்டையுமே ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். 15 3 into 5ன்னு எழுதிக்கலாம். 25 5 into 5ன்னு எழுதிக்கலாம். ரெண்டுலையுமே காமன் டேர்மை 1 டைம் எழுதிட்டு ரிமைனிங் இருக்க நம்பரை அப்படியே எடுத்து எழுதிடுங்க. 5 into 5 25 25 into 3 75 எல்சிஎம் வேல்யூ இப்படியும் ஃபைண்ட் பண்ணலாம். இந்த 3 மெத்தடில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆர் இந்த ரெண்டையும் அப்படியே மல்டிபிள் பண்ணி எழுதிடணும். இந்த இதில் காமன் டேர்ம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 3ல் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி காமன் டேர்ம் இல்லைன்னா ஜஸ்ட்டு ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி டோட்டல் ஒர்க்குன்னு எடுத்துக்கணும். ஓகே, இப்போது 75 சூஸ் பண்ணிக்கலாமா? இப்போது எஃபிஷியன்சி 75/15 5 75/25 3. ஏயோட எஃபிஷியன்சி 5, பியோட எஃபிஷியன்சி 3.
ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு பேரோட எஃபிஷியன்சியை ஆட் பண்ணிக்கணும். 5 + 3 8ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, டைம் தான் கேட்டிருக்காங்க. டைம் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் பை எஃபிஷியன்சி. டோட்டல் ஒர்க் 75, ரெண்டு பேரோட எஃபிஷியன்சியும் ஆட் பண்ணிங்கன்னா 8. நெக்ஸ்ட் ரெண்டையும் கேன்சல் பண்ணோன்னா 9 × 8 72, ரிமைனிங் 3/8. ஸோ ஆன்சர் 9 3/8. ஆப்ஷன் சி இஸ் ஆன்சர். டிவைட் பண்ண தெரிலனா இந்த மாதிரி போட்டுக்கோங்க. 9 × 8 72 வரும், ரிமைனிங் 3 வரும். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை எழுதும்போது கோஷன் சைடில் வரணும், ரிமைண்டர் மேலே வரணும், டிவைட் பண்ணுற நம்பர் கீழே வரணும். ஸோ ஆன்சர் 9, ரிமைனிங் 3, டிவைட் பண்ணுற நம்பர் 8. ஸோ 9 3/8 இப்படின்னு போடலாம். ஆர் இப்போ இங்கே 2% தானே இருக்குது. 2% இருந்ததுன்னா ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா. டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு 2%க்கு ஃபார்முலா xy/x + 5. ஃபஸ்ட்டு ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம். 15 × 25. நெக்ஸ்ட்டு ரெண்டையும் ஆட் பண்ணிடுங்க. 15 + 25. இப்போது காமன் டேர்ம் ஏதாவது இருந்ததுன்னா கேன்சல் பண்ணிக்கலாம். மல்டிப்ளிகேஷனில் இருந்ததுன்னா இது ஃபுல்லாக ஒரே டேர்மாக எடுத்துக்கலாம். ப்ளஸ் ஆர் மைனஸில் இருந்ததுன்னா தனித்தனி டேர்மாக எடுத்துக்கணும். ஓகே, இப்போது இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், மேலே ஒரு டேர்ம் இருக்குது. 3 டேர்ம்லேயுமே காமனாக இருந்ததுன்னா கேன்சல் பண்ணிக்கலாம். எல்லாமே 5ஓட மல்டிபிள். 3 × 5, 5 × 5, 3 × 5. ஒவ்வொரு டேர்ம்லையும் ஒருக்க தான் கேன்சல் பண்ணுறோம். ஓகே, ரிமைனிங் 75/3 + 5 8ன்னு வரும். ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் 9 3/8. இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம்ப்பா. ஆன்சர் ஆப்ஷன் சி. தமிழில் இதே தான்ப்பா. ஏ ஒரு வேலையின் 1/3 பங்கை 5 நாட்களிலும் அதே வேலையை பி 2/5 பங்கை 10 நாட்களிலும் முடிப்பார். 3க்கு 1 பங்கு. இப்போது டோட்டல் 3, 3க்கு 1 பார்ட்டுக்கு 5 டேஸ்ன்னு எடுத்துக்கணும். இப்போது டோட்டல் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணும்போது. வேலைனா இங்கே ஒர்க்குன்னு இருக்கும்ப்பா. அதே மாதிரி எஃபிஷியன்சினா திறன்னு இருக்கும், டைம்னா அங்கே நேரம்னு இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். X can do 1/4 of work in 10 days. Y can do 40% of the work in 40 days. And Z can do 1/3 of the work in 13 days. What will complete the work first? இப்போது X, Y, Z 3 பேர் இருக்காங்க. டோட்டல் ஒர்க்கில் எக்ஸுக்கு 4ல் 1 பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 10 days ஆகுது. இப்போ டோட்டல் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 40 days ஆகும்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒய்க்கு 40%னா 2/5. 5ல் 2 பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 40 days ஆகுது. ஸோ டோட்டல் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 100 daysன்னு எடுத்துக்கலாம். 40%க்கு 40 daysனா 100%க்கு 100 days. ஓகே, நெக்ஸ்ட்டு செட்டுக்கு 1/3. டோட்டல் 3, 3ல் 1 பார்ட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 13 days ஆகுது. இப்போ டோட்டல் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 13 × 3 39 days ஆகும். இப்போது யார் ஒர்க்கை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு தான் கேட்டிருக்காங்க. எஃபிஷியன்சி யாருக்கு அதிகமாக இருக்குதோ அவங்க தான் ஒர்க்கை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இப்போ எல்லாமே டைம் தானே ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். டைமும் எஃபிஷியன்சியும் எப்போவுமே இன்வெர்ஸில் இருக்கும். டைம் அதிகமாக இருந்ததுன்னா எஃபிஷியன்சி கம்மியாக இருக்கும். டைம் கம்மியாக இருந்ததுன்னா எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு பண்ணுறவங்க தான் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பண்ணுறவங்களுக்குனா எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கணும்னா டைம் கம்மியாக இருக்கணும். யாருக்கு இருக்கிறதுலே டைம் கம்மியாக இருக்குதுன்னு பாருங்கள், அவங்க தான் ஒர்க்கில் வந்து ஃபஸ்ட்டு முடிச்சிருப்பாங்க. ஸோ 39 days இருக்குது. ஆப்ஷன் 39 days இருக்கிறது இசட்டு. ஆப்ஷன் சி இஸ் ஆன்சர்ப்பா.
Okay. Next one. A man and a boy together can do a certain amount of digging in 40 days. Their speeds in digging are in the ratio of 8:5. How many days will the boy take to complete the work if engaged alone? இப்போ மேனுக்கும் பாய்க்கும் சேர்ந்து ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 40 days ஆகுது. ஓகே, ஸ்பீடோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸ்பீட்னாலும் எஃபிஷியன்சினாலும் ரெண்டுமே ஒன்று தான். எஃபிஷியன்சியோட ரேஷியோ 8:5. இப்போ ரெண்டு பேரோட எஃபிஷியன்சியும் ஆட் பண்ணிங்கன்னா 13. டோட்டல் ஒர்க் வேணும்னா டைமையும் எஃபிஷியன்சியும் மல்டிபிள் பண்ணணும். ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுற டைம் 14 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே எஃபிஷியன்சிக்கு பதில் ரெண்டு பேரோட எஃபிஷியன்சியை ஆட் பண்ணிக்கணும். 8 + 5 13 வருமா? இப்போது 13 × 40 தான் டோட்டல் ஒர்க்கு. மல்டிபிள் பண்ண வேணாம், இது ஜஸ்ட் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த டோட்டல் ஒர்க்கையே பாய் தனியாக பண்ணும்போது எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. டைம் கேட்டிருக்காங்க. டைம் = டோட்டல் ஒர்க் பை எஃபிஷியன்சி. டோட்டல் ஒர்க் 40 × 13. எஃபிஷியன்சி பாய்க்கு தான் கேட்டிருக்காங்க. ஸோ பாயோட எஃபிஷியன்சியை சப்ஸ்டியூட் பண்ணணும். 1 × 5 8 × 5 8 × 13 104 இஸ் ஆன்சர்ப்பா. பாய் மட்டும் தனியாக பண்ணும்போது அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 104 நாள் ஆகும். இப்போது இதே கொஸ்டினில் மேன் மட்டும் தனியாக பண்ணாங்கன்னா டோட்டல் ஒர்க்கை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு பார்த்து ஆன்சரை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, பாய்க்கு ஃபைன் பண்ண மாதிரியே மேனுக்கு ஃபைன் பண்ணோம். இங்கே பாய்க்கு கீழே எஃபிஷியன்சி 5ன்னு போட்டோம். இப்போ மேனுக்கு 5க்கு பதில் 8ன்னு போடணும். அவ்வளோதான்ப்பா. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி ஆன்சர் என்னன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். A takes twice as much time as B or twice as much time as C to finish a piece of work. Working together, they can finish the work in 2 days. B can do work alone. இப்போது டைமோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. A twice as B. B எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்களோ அதே மாதிரி டபுளாக ஏக்கு எடுத்துக்கணும். இப்போது பிக்கு 1ன்னா ஏக்கு 2ன்னு எடுத்துக்கணும். ஆர் ட்ரைஸ் as much as C. சிக்கு எவ்வளோ எடுக்கிறோமோ அதே மாதிரி ஏக்கு ட்ரிப்பிளாக எடுக்கணும். இப்போது சிக்கு 1ன்னு எடுத்தோம்னா ஏக்கு 3ன்னு எடுக்கணும். இப்போது 3 × 2 6ன்னு வருமா? ஏயோட வேல்யூ 2ன்னு இருக்கும்போது பியோட வேல்யூ 1. ஏயோட வேல்யூ 6ன்னு இருந்ததுன்னா இங்கே ஒரு 3ல மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ இதையும் 3ல மல்டிபிள் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஏயோட வேல்யூ 3ன்னு இருக்கும்போது சியோட வேல்யூ 1ன்னு இருக்குது. இப்போ நமக்கு ஏயோட வேல்யூ 6ன்னு இருக்குது. இதை 2ல மல்டிபிள் பண்ணோன்னா இதையும் 2ல மல்டிபிள் பண்ணிக்கணும். ஸோ சியோட வேல்யூ 2ன்னு எடுத்துக்கணும். ஏபிசியோட ரேஷியோ 6:3:2ல இருக்குது. இது டைமோட ரேஷியோ. இப்போ நம்மளுக்கு 3 பேரும் சேர்ந்து பண்ணும்போது 2 டேஸில் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டாங்க. இதுலேருந்து டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சிடலாமா? டோட்டல் ஒர்க் = டைம் × எஃபிஷியன்சி. டைம் 2ன்னு தெரிஞ்சிருச்சு. எஃபிஷியன்சி எவ்வளோன்னு தெரியாதுல்ல. ஃபஸ்ட்டு எஃபிஷியன்சி ஃபைன் பண்ணிடலாம். டைமோட ரேஷியோவில் தான் எஃபிஷியன்சி ஃபைன் பண்ண போகிறோம். இப்போது ஏயோட எஃபிஷியன்சி வேணும்னா ஏயை விட்டுட்டு ரிமைனிங் இருக்க 2ஐயும் மல்டிபிள் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பி வேணும்னா 3ஐ விட்டுட்டு 6 × 2 மல்டிபிள் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு சி வேணும்னா 2ஐ விட்டுட்டு ரிமைனிங் இருக்க 2ஐயும் மல்டிபிள் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் எல்லாத்துலேயும் காமன் டேர்ம் எதாவது இருந்ததுன்னா கேன்சல் பண்ணிக்கலாம். 3மே 6ஓட மல்டிபிள். ரிமைனிங் எதுவும் இல்லைன்னா 1 இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ ஆன்சர்
1:2:3. ஏபிசியோட எஃபிஷியன்சி 1:2:3. இப்போது 3 பேரும் சேர்ந்து பண்ணும்போது ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 2 நாள் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது எஃபிஷியன்சியும் 3 பேரோட எஃபிஷியன்சியும் எடுத்துக்கணும். 3 + 2 5, 5 + 1 6. டோட்டல் எஃபிஷியன்சி 6. இப்போ இங்கே டோட்டல் ஒர்க்கு 6 × 2 12 தான் டோட்டல் ஒர்க்கு. மல்டிபிள் பண்ண வேணாம், 6 × 2 அப்படியே இருக்கட்டும். இப்போது இதே ஒர்க்கை பி தனியாக பண்ணுறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. டைம் கேட்டிருக்காங்க. டைம் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் பை எஃபிஷியன்சி. டோட்டல் ஒர்க் 2 × 6. பி மட்டும் தனியாக பண்ணுறாங்க. ஸோ பியோட எஃபிஷியன்சி 2வை டிவைட் பண்ணணும். 1 × 2 1 × 2 ரிமைனிங் இருக்க 6 தான் ஆன்சர். ஆப்ஷன் பி 6 days இஸ் ஒரு ஆன்சர்ப்பா. இப்போது இதே கொஸ்டினில் பி தனியாக பண்ணுறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு கேட்டிருக்காங்களா. இப்போது இதே மாதிரி ஏயும் சியும் சேர்ந்து பண்ணாங்கன்னா டோட்டல் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு கண்டுபிடிச்சி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இதே மாடல் தான். லாஸ்ட்டு உள்ள வேல்யூ தான் சேஞ்ச் ஆக போகுது. இங்கே பிக்கு கேட்டதுனால 2 சப்ஸ்டியூட் பண்ணோம். இப்போ ஏ அண்ட் சி கேட்டிருக்கேன். ஏயோட எஃபிஷியன்சி 1, சியோட எஃபிஷியன்சி 3. ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா இப்போ கீழே 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ண அவ்வளோதான்ப்பா. ஆன்சர் கண்டுபிடிச்சி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, லாஸ்ட் ஒன். Work done by A in 1 day is half of work done by B in 1 day. ஏ ஒரு வேலையை எத்தனை நாளில் முடிக்கிறாங்களோ, சரி, ஏ ஒரு நாளில் எவ்வளோ ஒர்க் முடிக்கிறாங்களோ அதில் பாதி பி பண்ணுறாங்க. ஏ இஸ் 1 day is half of B in 1 day. சரி, பி ஒரு ஒர்க்கை பி ஒரு நாளில் எவ்வளோ ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அதில் பாதி தான் ஏ கம்ப்ளீட் பண்ணுறாங்கப்பா. இப்போது பி ஒரு நாளைக்கு 10 பேஜ் டைப் பண்ணாங்கன்னா அதில் பாதி 5 பேஜ் தான் ஏ டைப் பண்ணுறாங்க. ஓகே, பியில் ஹாஃப் ஏ. 1 டேன்னு கொடுத்துருக்காங்களா. 1 day, 1 minute, 1 hour, 1 week, 1 year, இந்த மாதிரி 1 வச்சு வர்றது எல்லாமே எஃபிஷியன்சி. எஃபிஷியன்சி அப்படின்னாலே யூனிட் டைம்னு அர்த்தம். ஓகே, 1 பேஸ் பண்ணி வர்றது எல்லாமே எஃபிஷியன்சி தான். ஸோ எஃபிஷியன்சியோட ரேஷியோ தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பியோட எஃபிஷியன்சி 2ன்னு எடுத்திங்கன்னா அதில் ஹாஃப் ஏயோட எஃபிஷியன்சின்னு எடுத்துக்கணும். ஓகே, work done by B is half of work done by C in 1 day. சி எவ்வளோ இருக்குதோ அதில் ஹாஃப் தான் பி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இங்கே 4 இருக்குது, சரி, இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருந்ததுன்னா அதில் ஹாஃப் இங்கே வந்திருக்கும். சியில் ஹாஃப் பின்னு போட்டாலும் சி ஈக்குவல் டு 2 × பின்னு போட்டாலும் ரெண்டுமே ஒன்று தான். பியோட வேல்யூவை டபுள் பண்ணிக்கோங்க. ஆர் எந்த நம்பருக்கு ஹாஃப் போடும்போது 2 வரும்னு பாருங்கள். ஓகே, எஃபிஷியன்சியோட ரேஷியோ எழுதியாச்சு. Next, C alone can complete the work in 7 days. In how many days A, B, C together to complete the work? C தனியாக பண்ணும்போது ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 7 daysன்னு கொடுத்துட்டாங்க. ABC சேர்ந்து பண்ணும்போது ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, டோட்டல் ஒர்க் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணிடலாம். டோட்டல் ஒர்க் ஈக்குவல் டு டைம் × எஃபிஷியன்சி. இங்கே 7 daysன்னு கொடுத்துருக்கிறது சி தனியாக பண்ணுற டைம். இப்போ இங்கே எஃபிஷியன்சிக்கும் சியோட எஃபிஷியன்சி தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். 4 × 7 28ன்னு வரும். இப்போ இங்கே டோட்டல் ஒர்க் 28ன்னு எடுத்துக்கலாம். 7 × 4 அப்படியே வச்சுக்கலாம். எப்போவுமே மல்டிபிள் பண்ணாதீங்கப்பா. லாஸ்ட்டு ஃபைனல் ஆன்சருக்கு மட்டும் மல்டிபிள் பண்ணுங்கள் போதும். இப்போ மறுபடியும் டைம் கண்டுபிடிக்கும் போது கேன்சல் பண்ண வேண்டிய வரும். ஸோ கேன்சல் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ டோட்டல் ஒர்க் ஃபைன் பண்ணியாச்சு. இந்த ஒர்க்கை ஏபிசி 3 பேரும் சேர்ந்து பண்ணும்போது எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. டைம் கேட்டிருக்காங்க. டைம் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் பை எஃபிஷியன்சி. டோட்டல் ஒர்க் 7 × 4. இப்போ 3 பேரும் சேர்ந்து பண்ணுறாங்க. ஸோ 3 பேரோட எஃபிஷியன்சியும் ஆட் பண்ணிக்கணும். 7 + 2 6, 6 + 1 சரி 4 + 2 6, 6 + 1 7. 7க்கு 7 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் இருக்க 4 இஸ் ஆன்சர்ப்பா.
3 பேரும் சேர்ந்து கம்ப்ளீட் பண்ணும்போது ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 4 days ஆகுது. ஓகே, தட்ஸ் ஆல்ப்பா. இப்போ பார்த்தது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ்க்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும்ப்பா. நெக்ஸ்ட்டு நம்மளோட ஃபவுண்டேஷன் கோர்ஸ் பேங்க், எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், டிஎன்பிஎஸ்சி 4 எக்ஸாமே கிளாஸஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 7530090369 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கப்பா. உங்களுக்கு மேத்ஸில் பேசிக்லேருந்து ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணி கொடுத்துருவேன்ப்பா. ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த செஷன் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எந்த டாப்பிக்கில் வந்து வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா அடுத்த வீடியோவை அது பார்க்கலாம்ப்பா. தேங்க்யூ.